புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பேசிய அவர், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட 3 மருத்துவக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு தேர்வு திடீரென்று ரத்து செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் காரணம் தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்ட சிவா, இது தொடர்பான விசாரணை நடத்தி தேர்வு நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இது தொடர்பாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் புதுச்சேரி இருந்த 5 மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து வருகிறது. இன்று முதலாம் ஆண்டு தேர்வு எழுதியிருந்த எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு திடீரென்று யூனிவர்சிட்டியுடைய பதிவாளர் இந்த 5 கல்லூரியினுடைய டீன்களுக்கு தகவல் அனுப்பி இன்று இந்த தேர்வு நிறுத்தப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். இன்று பத்திரிகைகளில் வந்த செய்தியெல்லாம் வினாத்தாள் கசிந்து விட்டது, ஆனால் இந்த தேர்வை நிறுத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வேறொரு காரணம் சொல்லப்படுகிறது. இதில் 2 கல்லூரிகள் 150 மாணவர்களுக்கு 250 மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பியதினால் ஒட்டுமொத்தமாக இந்த 5 கல்லூரி மாணவர்களும் தேர்வு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை சட்டமன்றத்தில் இன்று எழுப்பி முதலமைச்சரிடத்தில் இன்று இந்த செய்தி